அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் மாதத்தின் 3வது மாதமான ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதத்துல சூரியனோட அமைப்பு மற்ற கிரகங்களோட பெயர்ச்சியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சூரியன் ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலேயே புதன் சுக்கிரனோட சேர்க்கையும் இருக்கு. அதனால 3 கிரகங்களோட சேர்க்கையோட யோகமும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிராதித்ய யோகமும் இருக்குது. சூரியன் மிதுன ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் மேஷ ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் மிதுன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும் சனி கும்பராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ரம் அடைகிறாரு சனி. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புல தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. அவரோடு பாக்கியாதிபதி புதனும் லாபாதிபதி சூரியனும் இணைஞ்சிருக்கிறதால இந்த மாதம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் பூர்வீக சொத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். வருமானத்துல என்னெல்லாம் நம்ம முன்னேற்றம் செய்யலாம், வருமானம் நமக்கு எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிற வழியை இனிமேல் தெரிஞ்சுக்குவீங்க. அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால இடையிடையே கொஞ்சம் விரயங்களும் தலை தூக்கும். இருந்தாலும் இந்த ஆனி மாதத்துல அதிகம் உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சேரும். சனி ஆனி மாதம் 5ஆம் தேதி கும்பராசியில வக்கரம் அடைகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லதில்லை. குறிப்பா பிள்ளைகள் வழியே சில பிரச்சனைகள்லாம் வரும். தொழில திடீரென தொய்வு அப்படிங்கிறது ஏற்படலாம். மன உறுதி அப்படிங்கிறது சற்று குறையும். உணர்ச்சி வசப்பட்டு உறவினர்களெல்லாம் நீங்க பகச்சு கொள்ளாம இருக்கிறதா நல்லது. சுமூகமா பேசி தீர்த்த முடிச்ச சொத்து பிரச்சனை மீண்டும் உங்களுக்கு தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாசல் தேடி வந்த வரன்கள்லாம் முடியாம திரும்பி போகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளோடு இருந்துட்டு வந்த பகை மேலோங்கியே இருக்கும். உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான். உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வக்ர காலத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு மிக மிக நன்மையை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆனி மாதம் 12ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் போறாரு. இக்காலத்துல உங்களுக்கு செய்யும் தொழில ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள்லாம் சேரும். கடன் சுமை அப்படிங்கிறது பாதிக்கு மேல் குறையும். மாமன் மைத்துனர் வழியிலெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கலாம். உத்தியோகத்தில் பணி நீக்க செய்யப்பட்டவங்கெல்லாம் மீண்டும் பணியில் சேருவீங்க. முக்கிய புள்ளிகள்லாம் உங்களுடைய இல்லம் தேடி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. அதனால் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும். ஆனி மாதம் 23ஆம் தேதி கடக ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் வருவது யோகம்தான். தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. வரவேண்டிய பாக்கிகள்லாம் வசூலாகலாம். வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பணி ஓய்வுக்கு பிறகு கூட ஒரு சிலருக்கெல்லாம் மீண்டும் பணிபுரியும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையும் இந்த மாதத்தில் உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது எல்லாத்துலயும் நீங்க கவனத்தை செலுத்துவீங்க. ரிஷப ராசியில ஆனி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் வராரு. உங்க ராசிக்கு அஷ்டமத்துல செவ்வாய் சஞ்சரிக்க போவது அவ்வளவு நல்லதில்லை. ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது வரலாம். மற்றவர்களோட ஆதரவும் குடும்பத்துல இருக்கிறவர்களோட ஆதரவு அப்படிங்கிறது சற்று குறையும். மருத்துவ செலவுகளால கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு அப்படிங்கிறது குறைய தொடங்கும். நினைச்சது நடக்கலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. உறவினர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு பகையா மாறலாம். விற்ற சொத்துக்களால கூட வில்லங்கங்கள்லாம் வரலாம். விற்ற சொத்துக்களால கூட வில்லங்கம் அப்படிங்கிறது வரும். எதாவா இருந்தாலும் அனுபவஸ்தர்களை கொண்டு ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பொது வாழ்வில்
வேலைவாய்ப்புல உள்ளவர்கள்லாம் மாத கடைசியில மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இடையூறுகள் அதிகம் ஏற்படலாம். இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்தி இல்லாத இடமாற்றம் அப்படிங்கிறது வரும். மாணவர்கள்லாம் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கணும். பெண்களுக்கெல்லாம் மாதத்தின் முற்பகுதி மகிழ்ச்சியாக இருந்தாலும் பிற்பகுதியில் பொருளாதார பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆணி மாதம் பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்திருந்த வருமானம் அப்படிங்கிறது வரும். தெய்வ அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். குருவின் பார்வை விரயம் தனம் சுகஸ்தானத்தில் பதிகிறதால சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். சிலர்லாம் சொந்த வீடு கட்டும் முயற்சியை தொடங்குவீங்க. பண வரவில் இருந்துட்டு வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும். உங்களுடைய மனதில் இருந்துட்டு வந்த சங்கடம் நீங்கி தெளிவு அப்படிங்கிறது பிறக்கும். சத்துருஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் ராகுவால ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். தொழில் வியாபாரத்திலெல்லாம் போட்டியாளர்கள்லாம் விலகி சொல்லுவாங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலம்தான் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் சனி ஆணி மாதம் 5ஆம் தேதியே வக்கரம் அடைகிறாரு. பிள்ளைகள் பற்றிய கவலை அப்படிங்கிறது சற்று அச்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அவர்களுடைய மேற்கல்விக்காகலாம் நீங்கள் முயற்சி செய்வீங்க. புதிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் யோகத்தை கொடுக்கும். கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே குறையும். ஓரளவு உடல்நிலையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். விற்பனையாகாம தேங்கிய பொருட்கள்லாம் நல்ல விலைக்கு செல்லும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிக்கெல்லாம் முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். வழக்கு விவகாரத்திலெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது கிடைக்கிறதோடு உங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுவீங்க. வருமானம் அப்படிங்கிறது பல வழியிலையும் வரும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய மனதை வாட்டிய பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா விலக போகுது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது பிறக்கும். பெரியவர்களோட ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். இனிமேல் விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆணி மாதம் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய மாதம். யோகக்காரகன் ராகுவால நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. தொழில இருந்துட்டு வந்த நெருக்கடி எல்லாமே விலகிறதால விற்பனையும் அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்த வருமானமும் வந்து சேரும். உங்களுடைய முதலீடு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த செயலா இருந்தாலும் எந்த செயலா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா லாபம் இரட்டிப்பா கிடைக்கும். பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. குருவின் பார்வை விரயஸ்தானத்துல இருக்கிறதால இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை வாங்குவது, இது போன்ற முயற்சிகள் எல்லாம் நீங்க ஈடுபடலாம். தாயால நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும். குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய விருப்பம் இந்த மாதத்துல நிறைவேறி புதிதா தொழில் தொடங்குவீங்க. வியாழக்கிழமை தோறும் ஒரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் நடக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. விஷ்ணு சகசரநாமம் மற்றும் ஆதித்ய கிருதையும் கேட்டு வாங்க. எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். இந்த ஆணி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நினைச்சதை நினைச்சு முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும்.